நம்ம எல்லோருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். எதற்காகவும் யாரையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. நம்முடைய தேவைகள் எல்லாம் நம்மளே பூர்த்தி பண்ணியிருக்கணும். நல்ல ஒரு ரிச்சான லைஃப்பை வாழணும்னு எல்லோருக்கும் ஆசை இருக்கும். அதுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய வீடியோ தான் இது. 2024 வரப்போகுது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். உங்கள் கிட்ட பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த வருஷத்தில் இருந்து அதை நீங்கள் மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். அதற்காக கண்டினியூவாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு 5 ஹேபிட்ஸை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது தெரிஞ்சும் நீங்கள் இது எல்லாம் ஃபாலோ பண்ணி பெனிஃபிட்ஸை அச்சீவ் பண்ணலைன்னா இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இனிமேல் உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றம் கொண்டு வாங்க. இந்த ஹேபிட்ஸை உங்கள் வாழ்க்கையில் க்ரோ பண்ணுறதுக்கும் நல்ல ஸ்டேஜ் போகிறதுக்கும் ரிச் லைஃப் ஸ்டைல் அடையிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஹேபிட்ஸை நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலன்னா அது உங்களை ரெகுலர் ஹேபிட்ஸாக மாற்றிடும். அதுக்கப்புறம் அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய வெற்றியாளர்கள் வாழ்க்கையை அவங்க அச்சீவ் பண்ண நிறைய விஷயங்கள், ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலில் நான் சேஞ்ச் ஆகிறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நம்பர் 1 என்ன தெரியுமா? காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது எதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ தயவு செய்து இந்த பாயிண்ட்ஸை முழுசாக கேளுங்க. இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்மக்கிட்ட சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லோருமே காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், அது ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அந்த ஹேபிட்ஸை நம்ம எல்லார்கிட்டையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இந்த ஹேபிட்ஸ் நம்முடைய க்ரோத்துக்கு மிகப்பெரிய அளவு கண்டினியூ பண்ணுது. நம்ம ஒரு நாளை பர்பஸ் இல்லாமல் தொடங்கணும்னா நமக்கே ஃபீல் ஆகுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு. எந்த ஒரு பயணம் இல்லாமல் ஒரு நாளும் தட்டி கழிக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு நாளையும் நமக்காக யூஸ் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட சரியான ஃபோக்கஸ் கமிட்மெண்ட் இல்லைன்னா நம்ம லைஃப்பை நினச்சது எதையும் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம தினமும் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருப்பதன் மூலம் நம்மளால் இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிக்க முடியும். சீக்கிரமாக எழுந்திருப்பதன் மூலம் நமக்கு டிசிப்ளின், ஸ்ட்ராங் மைண்ட் செட் கொடுக்குது. இந்த பாயிண்டில் யாரெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறீங்களோ நீங்கள் கரெக்டுன்னு இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 6:30க்கு எழுந்துக்கினேன். காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை மீறி நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சா அந்த வேல்யூபிள் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலையை நம்ம சரியாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். மார்னிங் பிரேக்கப்புக்கு பெஸ்ட்டு டைம்னா நிறைய பேர் கேட்பீங்க. அது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். ஆனால் காலையில் 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7 மணிக்குள்ளே எழுந்திரிச்சா பெஸ்ட்டு. இது மூலமாக மற்றவங்களை விட டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வேல்யூபிளான டைம் நமக்கு கிடைக்கும். நமக்கு வேலைகளை பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்மளால் செய்ய முடியும். கொஞ்சம் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு உங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நிறைய மிராக்கிள் நடக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து நம்பர் 2, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறது. ரிச் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் 80% மக்கள் இந்த ஹேபிட்டை அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டாக கடைபிடிக்கிறாங்க. தினமும் 30 நிமிடம்லேருந்து 60 நிமிடம் வரைக்கும் இந்த உடற்பயிற்சியானது செய்ய கடைபிடிக்கிறாங்க. இது மூலமாக அவர்களுடைய ஹெல்த்தி அண்ட் ஹாப்பினஸ் லைஃப்பில் லீட் பண்ண முடியுது. நம்ம தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறது நம்முடைய உடல் மற்றும் மூளையை சுறுசுறுப்பாக வச்சிருக்க உதவுது. நம்முடைய ப்ராப்பர் மைண்ட் செட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதோட நமக்கு நிறைய எனர்ஜியும் கிடைக்கும். ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறவங்க கூட தினமும் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணனா சீக்கிரமாகவே சுறுசுறுப்பான நபராக மாறிடுவாங்க. அது நம்மளால் தொடர்ந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் நம்பர் 3, தியானம் செய்கிறது. நிறைய பேர் லைஃப்பில் சக்ஸஸாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். இது நமக்கு தெரிஞ்ச எளிமையான பாயிண்ட்ஸ் தான், பட் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. மெடிடேஷன் ப்ரேயர் பண்ணுறது மூலமாக பல அச்சீவர்ஸ் அவங்க லைஃப்பில் கிரேட்ஃபுல்லாக சேவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம மைண்டில் காம், பீஸ், கிளாரிட்டி இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ண உதவுது. நம்மளை நிறைய பேர் பெருசாக குழம்பிய என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் டென்ஷன் ஆவாங்க. அதனால் எந்த ஒரு முடிவும் அவங்களால எடுக்க முடியாது. எதிலும் முழு மனதோடு ஒர்க் பண்ண முடியலன்னா தயவுசெய்து நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன தெரியுமா? மெடிடேஷன். தியானம் பண்ணுறது மூலமாக நம்ம பிரெயினுக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்கிது. அது மூலமாக நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிஸ்ப்ரெஷன் எல்லாம் ரிடியூஸ் ஆகி பாசிட்டிவ் மைண்ட் செட், கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. மனசில் ஒரு தெளிவும் உருவாகுது. தொடர்ந்து தியானம் பண்ணும்போது நமக்கு நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் கூட தைரியமாக ஈஸியாக சமாளித்து வெளியே வர முடியுது. அந்த இடத்துல நம்ம ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
ப்ராப்பர் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம், நல்லது. அப்படி இல்லைன்னா, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னா தயவு செய்து கண்மூடி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் க்ரோத்தை நினச்சி சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்கள். மனசுக்கு ஒரு ஆழமான அமைதி ஏற்படுத்த ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்களன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் உருவாகும். நம்பர் 4, செட் கோல். உங்களுடைய இலக்கு மறக்கக்கூடாது. வாட்ஸ் யுவர் கோல்? உங்கள் கோல் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் நியூ இயர் வரும்போது புதுசாக ரெசல்யூஷன் அடுத்த வருஷம் இது எல்லாம் நான் பண்ண போகிறேன், இது எல்லாம் நான் விட போகிறேன்னு சொல்லிட்டு எழுதுவோம். இல்லைனா யாருக்கிட்டேன்னா சொல்லுவோம். புதுசாக கோல் செட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த இலக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் சேடான ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த 2 மாதத்துக்குள்ளே நாம் கோலை நாமே மறந்து விடுவோம். வருஷம் தொடங்கின முதல் நாள் தீவிரமாக நம்ம லட்சியத்துக்காக வேலை செய்வோம். யாருமே அந்த மாதிரி வேலை செய்ய முடியாது. நம்மளை நினச்சி நாமே ஆச்சரியப்படுவோம். ஆனால் கொஞ்ச நாளிலேயே நம்முடைய மற்ற வேலைகள்னால இதிலிருந்து வெளியே வந்து எப்பவும் போல் சாதாரண வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவோம். இது எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம கோலை நாம் தெளிவாக உறுதியாக இல்லைன்னு காட்டுது. அப்படி இருந்திருந்தால் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கோலை உறுதியாக இருந்திருப்போம். ஸோ உங்கள் கோல் என்னன்னு மறக்காதீங்க. உங்களுடைய ஷார்ட் கோல், லாங் கோல் என்னன்னு தெளிவோடு இருங்க. உங்கள் லட்சியத்துக்காக வருஷத்தில் முதல் எப்படி வேலை செய்கிறீங்களோ அதே மாதிரி அந்த வருஷம் முழுக்க வேலை செய்யுங்க. ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அடிக்கடி உங்கள் ஒர்க்கை நீங்களே ரிவ்யூ பண்ணிடுங்க. உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வேலை செய்கிறீங்களான்னு உங்ககிட்டே நீங்களே தொடர்ந்து கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டே இருங்க. எதுக்காகவும் பின்வாங்காமல் இருங்க. எப்பொழுதும் யாருக்காகவும் உங்கள் கோலை மறக்காமல் விட்டு கொடுக்காமல் இருங்க. அதுவே உங்களை ஜெயிக்க வைக்கும். அடுத்தது நம்பர் 5, நிறைய புத்தகம் படிக்கிறது. புக்ஸ் படிக்கிறதா? இப்போ எல்லாம் யார் புக்ஸ் படிக்கிறது? இருக்கிற அந்த அவசர காலத்தில் எங்கே நேரம் இருக்குது? வேறு எதையாச்சும் சொல்லுங்கள். ஏன்னா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா புக்ஸ் ரீடிங் நம்முடைய வாழ்க்கை க்ரோத் பண்ணுறது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. பெரிய பணக்காரங்க லைஃப்பில் சாதித்தவங்க இந்த புத்தகம் உறுதுணையாக இருந்திருக்கு. நம்ம வாழ்க்கை மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் பெருசு தான். அதுதான் நம்மளை வாழ்க்கையை புரிய வச்சு வெற்றிக்கு உதவியாக இருக்கும். அது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினச்சா சில விஷயங்கள் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை கேதரி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். நம்ம கற்றுக்க வேண்டிய எல்லாம் புத்தகம் மூலம் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் மற்றவங்க அனுபவத்தை யூஸ் பண்ணி ஈஸியாக வளர முடியும். அப்படி நீங்கள் திங்க் பண்ணிங்களன்னா நீங்களே உட்கார்ந்து கஷ்டப்படாமல் மற்றவங்க அனுபவம் வச்சு ஈஸியாக க்ரோ பண்ணி வளர முடியும். ஸோ நிறைய புத்தகங்கள் படிங்க. மற்றவங்க அனுபவம் பாடங்களை கற்றுக்குங்க. இதோட உங்களை சுற்றி பாசிட்டிவ் மோட்டிவேஷன் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்குங்க. இப்படியான நபர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு எப்போவுமே ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. பர்சனலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சரியாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஹேபிட்ஸை எல்லாம் பண்ணிட்டோம்னா சில வருஷம் கழித்து இந்த ஹேபிட்ஸை எங்கிட்ட இருந்துச்சுன்னா என்னுடைய ஸ்டேஜ் வேறு லெவலில் இருந்திருக்குன்னு வருத்தப்படும் அளவுக்கு நம்ம போக வேண்டிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஹேபிட்ஸ் தான் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். சின்ன ஹேபிட்ஸு குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கலாம். பட் இது எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஓகே காய்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.